தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான நிலைமையை சமாளிப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 12 மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில கோடை காலத்தில் தடையில்லாத குடிநீர் வழங்குவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா 12 மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் 12 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. மிக குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் குடிநீர் சீராக வழங்குவது குறித்தும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் 24 வட்டங்களில் ஏற்பட்டக்கூடிய வறட்சி பாதிப்பு தொடர்பாகவும் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தற்போது கோடை காலம் என்பதாலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில ஏரிகள் மற்றும் குளங்களின் நீர் இருப்பு சற்று குறைய தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் கோடை காலத்தில் ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறையை சமாளித்து தடையில்லாமல் குடிநீர் வழங்குவது, நிலுவையில் உள்ள கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்துவது, கடல் குடிநீரை குடிநீர் ஆக்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு முன்னுரிமை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையின் முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் அரசு துறையின் செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு. நன்றி அவினேஷ், விரிவான விவரங்களுக்கு.